சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கஷ்டங்கள் குறைஞ்சது, எனக்கு நன்மைகள் ஏற்படுறதா, இப்படி ஒரு சிந்தனை தான். குறிப்பாக தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் ஒரு மனிதனுக்கு. இப்போ இவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த தொழிலாகட்டும் பணமாகட்டும் ரெண்டுலேயுமே ஒரு பிரேக் த்ரூ தெரியறது இந்த மாதம். தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். தன வரவு என்பதும் மிக சிறப்பாக உங்களுக்கு அமையும். அதனால் ரொம்ப பாசிட்டிவ் இது. தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும் பொழுது எப்போவுமே சிம்மத்துக்கு அந்த சூரியனுடைய தன்மை. அப்போது இந்த தனிப்பட்ட காதல், ரொமான்ஸ் இதெல்லாம் எப்போவுமே கொஞ்சம் வீக்கு தான். அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ரொம்பவே வீக்காக இருக்குது. அதனால் அந்த ஒரு விஷயங்களில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பின்னடைவுகள் தான் உங்களுக்கு தெரியுது. அப்போ இதில் முக்கியமாக சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றம், கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றம், தன வரவில் நல்ல முன்னேற்றம். இது மூணுமே உங்களுக்கு நடக்கிறதுனால வாழ்க்கை தரம் என்பது உயரக்கூடிய ஒரு மாதமாக உங்களை பொறுத்தவரையில் இது விளங்கும். அடுத்தபடி முக்கியமான ஒரு விஷயம் ஹெல்த்து. இந்த ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த ஒரு காலகட்டத்தில் தொட்டு ஒரு சின்ன, அதாவது நாகிங் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. நாகிங் ப்ராப்ளம் அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஆனால் பிரச்சனை பண்ணும். போய்ட்டு டாக்டர்கிட்ட போய்ட்டு ஒரு 2 நாள் மெடிசன் கொடுத்தா சரியாக போயிடும். அந்த மாதிரி ஒரு நாகிங் ப்ராப்ளம் ஆன் அண்ட் ஆஃப் இருக்கும். அப்போ நீங்கள் சாப்பிடக்கூடிய ஃபுட் ஐட்டத்தில் கரெக்டாக இருக்கணும், ஒழுங்கான ரெஸ்ட்டு, இதெல்லாம் ரொம்ப அவசியம். அதுலேயும் இந்த செகண்ட் ஆஃப் இது இருக்குது பார்த்திங்களா, பிப்ரவரி 15லேருந்து 28, இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உஷ்ணாதிக்க சம்மந்தப்பட்ட நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உஷ்ணாதிக்கப்பட்ட நோய்கள் அப்படின்னு சொன்னால் என்ன, வயிற்றில் ஒரு அசிடிட்டி இந்த மாதிரிலாம் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான சில பிரச்சனைகள் இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். குறிப்பாக இந்த பிபி, ஹெட்ஏக்ஸ் இதெல்லாம் இருக்கிறவங்க கொஞ்சம் நிதானமாக அதை சரியான முறையில் நம்ம ரெஸ்ட் எடுத்து நம்ம உடலை பராமரிக்க வேண்டியது என்பது ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயமாக தென்படுகிறது.